சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா, லா இலாஹ இல்லல்லா. இந்த வார்த்தைகளை அதிகம் அதிகம் கூறுறது மூலியமா மரம் தனது இலைகளை எப்படி உதிர்த்து விடுமோ அதே போல நம்மளுடைய பாவங்களும் உதிர்ந்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா, லா இலாஹ இல்லல்லா அப்படிங்கிற வார்த்தைகளை அதிகம் அதிகம் ஓதணும். அடுத்து லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படிங்கிற வார்த்தை சுவனத்தோட பொக்கிஷங்கள்ல ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படிங்கிறத நிறைய நிறைய ஓதுங்க. அடுத்து சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா, இந்த இரு வார்த்தைகள் வானம் பூமி இது இரண்டுக்கு இடையிலான இடைவெளியை நிரப்பிவிடக்கூடியதா இருக்கு. அத்தகைய நன்மைகளை தரக்கூடியது. சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா.